ஹாய், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கான குளோபல் கியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் தான் இருக்குது. ஐரோப்பிய சந்தைகள் வந்து சரிவுடன் தான் முடிஞ்சிருக்கு. அமெரிக்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து தொடர்ந்து நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டை தான் பிரதிபலிக்குது. ஜியாகிரபிக்கல் டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் மோதல் ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இன்னும் தொடர்ந்து தான் போயிட்டுருக்கு. இது வந்து கண்டினியூஸாக க்ரூட் ஆயில் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் அமெரிக்க மத்திய வங்கியோட கொள்கை முடிவு வந்து இன்றைக்கி வெளியே வருது. இதில் வந்து ட்ரேடர்ஸ் எல்லாருமே உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொன்னாலும், இந்த ரிசல்ட்டு தான் வந்து அடுத்த கட்ட ஒரு முக்கியமான ஒரு நிலவரத்தை கொடுக்கும். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி சுமார் 0.5% வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது இந்திய மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நேற்று பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 0.37 வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதாவது 24,853 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 81,583 க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ, ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி பங்குகள் மட்டுமே வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுலேயும் டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், டிசிஎஸ், மாருதி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐயை பொறுத்த வரைக்கும் நேற்று 1482 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிஏஐ பொறுத்த வரைக்கும் நேற்று 8,207 கோடி ரூபாய்க்கு வாங்கி மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அப்புறம் என்எஸ்சி டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி வந்து மாற்றிருக்காங்க. என்எஸ்சியில் வந்து வாராந்திர டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரியை வந்து செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றிருக்காங்க. ரூபாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. F&O பேன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்டாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. IRDA, CDSL, ABFRL, சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், ஹிந்துஸ்தான் காப்பர், RBL பேங்க், டிட்டாகார், IEX அண்ட் பிர்லா சாஃப்ட்டை வந்து F&Oவில் இன்றைக்கி பேன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் காரணமாக வந்து கொஞ்சம் அதோட மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார்மா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மருந்து பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா நேற்று வரி விதிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டதுனால நேற்று பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஆனால் இது கண்டினியூவாக தொடருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பிஎஸ்சி பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பேங்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்கு, சென்ட்ரல் பேங்க் இது எல்லாமே வந்து செபின்னு ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவல்னால கொஞ்சம் நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்டாக் பேஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா NTPC வந்து 18,000 கோடி வரைக்கும் பத்திரங்கள் வெளியிடுறது மூலமாக நிதி திரட்டுறதை பற்றி ஜூன் 21 அதோட போர்டு வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பயோகான் வந்து ஒரு பங்குக்கு 340.20 என்ற அடிப்படை விலையில் 4,500 கோடியை வந்து QIP மூலமாக திரட்ட தொடங்கியிருக்காங்க. ப்ரமோட்டர் குழும நிறுவனங்களுக்கு வந்து 16.95 கோடி முழு மாற்றத்தக்க வாரண்டுகள் வெளியிட வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டேண்ட்லா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து 175 கோடி வரையிலான பங்கு மறு விற்பனைக்கு வந்து போர்டு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் சிங் வந்து அதோட கெப்பாசிட்டியை வந்து 12 டபுள் ஆக்குறதுக்காக வந்து 12,000 கோடி முதலீடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. BME இந்தியா வந்து ISARCயில் உள்ள அவங்களோட 21% முழு ஷேரையும் வந்து 34 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து ஒரு மிக்சடாகவே இருக்குது. அந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம், அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் அண்டு தொடர்ச்சியான அந்த ஜியாகிரபிக்கல் டென்ஷனால் வந்து நெகட்டிவாகவே இன்னும் இருக்குது. இது இன்னும் முழுசாக எந்த ஒரு கண்ட்ரோலுக்கும் கொண்டு வர முடியல. டிஐஎல் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் மட்டும்தான் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. FII வந்து மேக்ஸிமம் செல் பண்ணுறாங்க. சில டைமில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் அதோட இம்பேக்ட் வந்து பெருசாக இல்லை. அப்புறம் தொடர்ந்து இன்றைக்கான ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட கொள்கை முடிவு தான் வந்து இன்றைக்கி கொள்கை முடிவு. அப்புறம் வந்து அந்த இஸ்ரேல் ஈரானோட யுத்த மூமெண்ட்டு தான் வந்து ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். இதுதான் இன்றைக்கான ரிப்போர்ட்டு. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் சேனலில் தொடர்ச்சியாக பல அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு தேவையான ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த ஸ்டாக்ஸை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் பற்றின முழு டீட்டெயில் வந்து வீடியோவாக நாளைக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்